ஹலோ எவ்ரிவான். நம்ம ஆல்ரெடி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை ஐஎம்ன்ற சப்ஜெக்ட் வச்சு பார்த்தோம். இப்போ எல்லா ப்ரொனவுனையும் யூஸ் பண்ணி எல்லா சென்டென்ஸையும் ஃப்ரேம் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹீலேன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹீனா அவன் இவன் அர்த்தம், இல்லை அவர் இவர்னு அர்த்தம். ஹீ இஸ் வாக்கிங் அகேன்ஸ்ட் யூ. அகேன்ஸ்ட் யூனா உனக்கு எதிராக, யூனா உன்னை உனக்கு அப்படி வரும். இங்கே உனக்குன்ற அர்த்தம். அகேன்ஸ்ட் யூனா உனக்கு எதிராக. ஹீ இஸ் வாக்கிங் அகேன்ஸ்ட் யூ. அவன் உனக்கு எதிராக வேலை பார்க்கிறான். ஷீ இஸ் வாக்கிங் அகேன்ஸ்ட் யூ. அவள் உனக்கு எதிராக வேலை பார்க்கிறாள். இட் இஸ் வாக்கிங் அகேன்ஸ்ட் யூ. அது உனக்கு எதிராக வேலை பார்க்கிறது. ராம் இஸ் வாக்கிங் அகேன்ஸ்ட் யூ. ராம் உனக்கு எதிராக வேலை பார்க்கிறான். ரமா இஸ் வாக்கிங் அகேன்ஸ்ட் யூ. ரமா உனக்கு எதிராக வேலை பார்க்கிறாள். பிளாக்கி இஸ் வாக்கிங் அகேன்ஸ்ட் யூ. பிளாக்கி உனக்கு எதிராக வேலை பார்க்கிறது. ஐ ஆம் வாக்கிங் அகேன்ஸ்ட் யூ. நான் உனக்கு எதிராக வேலை பார்க்கிறேன். யூ ஆர் வாக்கிங் அகேன்ஸ்ட் யூ. நீ உனக்கு எதிராக வேலை பார்க்கிறாள். லாஜிக் பார்க்காதீங்க, நான் எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்காக யூ யூஸ் பண்ணியும் சொல்லிட்டேன். வி ஆர் வாக்கிங் அகேன்ஸ்ட் யூ. நாங்கள் உனக்கு எதிராக வேலை பார்க்கிறோம். தே ஆர் வாக்கிங் அகேன்ஸ்ட் யூ. அவர்கள் உனக்கு எதிராக இல்லை உங்களுக்கு எதிராக வேலை பார்க்கிறார்கள். கிட்ஸ் ஆர் வாக்கிங் அகேன்ஸ்ட் யூ. குழந்தைகள் உனக்கு எதிராக வேலை பார்க்கிறார்கள். இது உனக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் சொல்லிக்கலாம். யூனா உன்னை, உனக்கு, உங்களை, உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள், நான், நீங்கள், நீ. ஸோ இந்த மாதிரி மீனிங்ஸ்லாம் இருக்குது. ஓகே. டு சென்னைனா சென்னைக்கு, கோனா போகிறது. ஹீ இஸ் கோயிங் டு சென்னை. அவன் சென்னைக்கு போகிறான். ஷீ இஸ் கோயிங் டு சென்னை. அவள் சென்னைக்கு போகிறாள். இட் இஸ் கோயிங் டு சென்னை. அது சென்னைக்கு போகுது. ரமா இஸ் கோயிங் டு சென்னை. ரமா சென்னைக்கு போகிறா. ராம் இஸ் கோயிங் டு சென்னை. ராம் சென்னைக்கு போகிறான். பிளாக்கி இஸ் கோயிங் டு சென்னை. பிளாக்கி சென்னைக்கு போகுது. ஐ ஆம் கோயிங் டு சென்னை. நான் சென்னைக்கு போகிறேன். யூ ஆர் கோயிங் டு சென்னை. நீ சென்னைக்கு போகிறாய். யூ ஆர் கோயிங் டு சென்னை. நீங்கள் சென்னைக்கு போகிறீங்க. வி ஆர் கோயிங் டு சென்னை. நாம் சென்னைக்கு போகிறோம். தே ஆர் கோயிங் டு சென்னை. அவங்க சென்னைக்கு போகிறாங்க. கிட்ஸ் ஆர் கோயிங் டு சென்னை. குழந்தைகள் சென்னைக்கு போகிறார்கள். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் பாண்டினா பாண்டிலேருந்து. கம்மிங்னா வருது, கம்னா வருது. ஹீ இஸ் கம்மிங் ஃப்ரம் பாண்டி. அவன் பாண்டிலேருந்து வருகிறான். ஷீ இஸ் கம்மிங் ஃப்ரம் பாண்டி. அவள் பாண்டிலேருந்து வருகிறாள். இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் பாண்டி. அது பாண்டிலேருந்து வருகிறது. ராம் இஸ் கம்மிங் ஃப்ரம் பாண்டி. ராம் பாண்டிலேருந்து வருகிறான். ரமா இஸ் கம்மிங் ஃப்ரம் பாண்டி. ரமா பாண்டிலேருந்து வருகிறாள். பிளாக்கி இஸ் கம்மிங் ஃப்ரம் பாண்டி. பிளாக்கி பாண்டிலேருந்து வருகிறது. ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் பாண்டி. நான் பாண்டிலேருந்து வரேன். யூ ஆர் கம்மிங் ஃப்ரம் பாண்டி. நீங்கள் பாண்டிலேருந்து வரீங்க. வி ஆர் கம்மிங் ஃப்ரம் பாண்டி. நாம் பாண்டிலேருந்து வருகிறோம். தே ஆர் கம்மிங் ஃப்ரம் பாண்டி. அவர்கள் பாண்டிலேருந்து வருகிறார்கள். கிட்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் பாண்டி. குழந்தைகள் பாண்டிலேருந்து வருகிறார்கள். வித் தேம்னா அவங்களோட, வித்தவுட் தேம்னா அவங்க இல்லாமல், அவங்களோட அவங்க இல்லாமல். தேம்னா அவங்க இவங்கன்னு ரெண்டு மீனிங் இருக்குது. ஸோ அவங்களோட இவங்களோட, அவங்க இல்லாமல் இவங்க இல்லாமல். வித்துனா விடன்னு அர்த்தம், வித்தவுட்னா இல்லாமல் அர்த்தம். கோனா போகிறது, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. ஹீ இஸ் கோயிங் வித் தேம். அவன் அவர்களோடு போகிறான். ஷீ இஸ் கோயிங் வித் தேம். அவள் அவர்களோடு போகிறாள். இட் இஸ் கோயிங் வித் தேம். அது அவங்களோட போகுது. ராம் இஸ் கோயிங் வித் தேம். ராம் அவங்களோட போகிறான். ரமா இஸ் கோயிங் வித் தேம். ரமா அவங்களோட போகிறா. பிளாக்கி இஸ் கோயிங் வித் தேம். பிளாக்கி அவங்களோட போகுது. ஐ ஆம் கோயிங் வித்தவுட் தேம். நான் அவங்க இல்லாமல் போகிறேன். யூ ஆர் கோயிங் வித்தவுட் தேம். நீ அவங்க இல்லாமல் போகிற. வி ஆர் கோயிங் வித்தவுட் தேம். நாம் அவங்க இல்லாமல் போகிறோம். தே ஆர் கோயிங் வித்தவுட் தேம். அவங்க இல்லாமல் போகிறாங்க. நோ லாஜிக், நான் ஜஸ்ட் சிம்பிளாக கம்பேர் பண்ணி சொல்லிட்டேன், அவ்வளோதான். கிட்ஸ் ஆர் கோயிங் வித்தவுட் தேம். குழந்தைகள் அவர்கள் இல்லாமல் போகிறாங்க. டாக்னா பேசுகிறது. அபவுட் யூனா உன்னை பற்றி. யூனா உன்னை, உனக்குன்னு ரெண்டு மீனிங் இருக்குது. இங்கே உன்னைன்ற மீனிங், அபவுட் யூனா உன்னை பற்றி. ஓகே. ஹீ இஸ் டாக்கிங் அபவுட் யூ. அவன் உன்னை பற்றி பேசுகிறான். ஷீ இஸ் டாக்கிங் அபவுட் யூ. அவள் உன்னை பற்றி பேசுகிறாள். இட் இஸ் டாக்கிங் அபவுட் யூ. அது உன்னை பற்றி பேசுகிறது. ராம் இஸ் டாக்கிங் அபவுட் யூ. ராம் உன்னை பற்றி பேசுகிறான். ரமா இஸ் டாக்கிங் அபவுட் யூ. ரமா உன்னை பற்றி பேசுகிறாள். பிளாக்கி இஸ் டாக்கிங் அபவுட் யூ. பிளாக்கி உன்னை பற்றி பேசுகிறது. ஐ ஆம் டாக்கிங் அபவுட் யூ. நான் உன்னை பற்றி பேசுகிறேன். யூ ஆர் டாக்கிங் அபவுட் யூ. நீ உன்னை பற்றி பேசுகிறாள்.
we are talking about you. நாம் உங்களை பற்றி பேசுகிறோம், உன்னை பற்றி பேசுகிறோம். they are talking about you. அவங்க உன்னை பற்றி பேசுகிறாங்க. kids are talking about you. குழந்தைகள் உன்னை பற்றி பேசுகிறார்கள், இல்லை குழந்தைகள் உங்களை பற்றி பேசுகிறார்கள். for youனா உனக்காக, இங்கே யூன்றது உனக்கு, forனா ஆக, உனக்கு ப்ளஸ் ஆக உனக்காக. he is talking for you. அவன் உனக்காக பேசுகிறான். she is talking for you. அவள் உனக்காக பேசுகிறாள். it is talking for you. அது உனக்காக பேசுகிறது. ராம் is talking for you. ராம் உனக்காக பேசுகிறான். ரமா is talking for you. ரமா உங்களுக்காக பேசுகிறாள். Blackie is talking for you. Blackie உங்களுக்காக பேசுகிறது. I am talking for you. நான் உங்களுக்காக பேசுகிறேன். You are talking for you. நீ உங்களுக்காக பேசுகிறாய். We are talking for you. நாம் உங்களுக்காக பேசுகிறோம். They are talking for you. அவர்கள் உனக்காக பேசுகிறார்கள். Kids are talking for you. குழந்தைகள் உனக்காக பேசுகிறார்கள். உன்னை, உனக்கு, உங்களை, உங்களுக்கு ரெண்டுமே 4 மீனிங்குமே வரும். யூக்கு இந்த 4 மீனிங் வரும். ஓகே, வாக்னா நடக்கிறது, டுவர்ட்ஸ்னா நோக்கி, பீச்சை நோக்கி போகிறது தான் டுவர்ட்ஸ் பீச். ஓகே, வாக்னா நடக்கிறது, கோனா போகிறது. ஓகே, ஹீ இஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் த பீச். அவன் பீச்சை நோக்கி நடந்துட்டு இருக்கான். ஷீ இஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் த பீச். அவள் பீச்சை நோக்கி நடந்துட்டு இருக்கா. இட் இஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் த பீச். அது பீச்சை நோக்கி நடந்துட்டுருக்கு. ராம் இஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் த பீச். ராம் பீச்சை நோக்கி நடந்துட்டுருக்கான். ரமா இஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் த பீச். ரமா பீச்சை நோக்கி நடந்துட்டுருக்கா. பிளாக்கி இஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் த பீச். பிளாக்கி பீச்சை நோக்கி நடந்துட்டுருக்கு. ஐ ஆம் வாக்கிங் டுவர்ட்ஸ் த பீச். நான் பீச்சை நோக்கி நடந்துட்டுருக்கேன். யூ ஆர் வாக்கிங் டுவர்ட்ஸ் த பீச். நீ பீச்சை நோக்கி நடந்துட்டுருக்க. we are walking towards the beach. நாம் பீச்சை நோக்கி நடந்துட்டுருக்கோம். they are walking towards the beach. அவங்க பீச்சை நோக்கி நடந்துட்டுருக்காங்க. kids are walking towards the beach. குழந்தைகள் பீச்சை நோக்கி நடந்துட்டுருக்காங்க. த்ரூனா வழியா, த்ரூ த பிரிட்ஜ்னா பிரிட்ஜ் வழியா. he is walking through the bridge. அவன் பிரிட்ஜ் வழியாக நடக்கிறான். she is walking through the bridge. அவள் பிரிட்ஜ் வழியாக நடக்கிறா. it is walking towards through the bridge. அது பிரிட்ஜ் வழியாக நடக்குது. ராம் is walking through the bridge. ராம் பிரிட்ஜ் வழியாக நடக்கிறான். ரமா is walking through the bridge. ரமா பிரிட்ஜ் வழியாக நடக்கிறா. Blackie is walking through the bridge. Blackie பிரிட்ஜ் வழியாக நடக்குது. I am walking through the bridge. நான் பிரிட்ஜ் வழியாக நடக்கிறேன். You are walking through the bridge. நீ பிரிட்ஜ் வழியாக நடக்கிற. We are walking through the bridge. நாம் பிரிட்ஜ் வழியாக நடக்கிறோம். They are walking through the bridge. அவங்க பிரிட்ஜ் வழியாக நடக்கிறாங்க. Kids are walking through the bridge. குழந்தைகள் பிரிட்ஜ் வழியாக நடக்கிறாங்க. ஆஃப்டர்னா பிறகு, பிஃபோர் முன்பு, அட்டுனா இக்கு ப்ளஸ் இல் 2 மீனிங் வரும். ஆஃப்டர் 5 o'clockனா 5 மணிக்கு பிறகு, பிஃபோர் 5 o'clockனா 5 மணிக்கு முன்னாடி, அட் 5 o'clockனா 5 மணிக்கு. ஓகே, ரைட்டிங் இன் த நோட். இந்த நோட்னா நோட்லன்னு அர்த்தம். ரைட்டிங் இந்த நோட்லாம் நோட்டில் எழுதுறதுன்னு அர்த்தம். ஹீ இஸ் ரைட்டிங் இன் த நோட். அவன் நோட்டில் எழுதுகிறான். ஷீ இஸ் ரைட்டிங் இன் த நோட். அவள் நோட்டில் எழுதுகிறா. இட் இஸ் ரைட்டிங் இன் த நோட். அது நோட்டில் எழுதுது. ராம் இஸ் ரைட்டிங் இன் த நோட். ராம் நோட்டில் எழுதுகிறான். ரமா இஸ் ரைட்டிங் இன் த நோட். ரமா நோட்டில் எழுதுகிறா. பிளாக்கி இஸ் ரைட்டிங் இன் த நோட். பிளாக்கி நோட்டில் எழுதுது. ஐ ஆம் ரைட்டிங் த நோட். நான் நோட்டில் எழுதுகிறேன். யூ ஆர் ரைட்டிங் இன் த நோட். நீ நோட்டில் எழுதுகிற. வி ஆர் ரைட்டிங் இன் த நோட். நாம் நோட்டில் எழுதுகிறோம். தே ஆர் ரைட்டிங் இன் த நோட். அவங்க நோட்டில் எழுதுகிறாங்க. கிட்ஸ் ஆர் ரைட்டிங் இன் த நோட். குழந்தைகள் நோட்டில் எழுதுகிறாங்க. ஓகே, இப்போ நான் இந்த ஆஃப்டர் பிஃபோருக்கு சொல்கிறேன். ஹீ இஸ் கம்மிங் ஆஃப்டர் 5 o'clock. அவள் 5 மணிக்கு பிறகு வரான். ஷீ இஸ் கம்மிங் ஆஃப்டர் 5 o'clock. அவள் 5 மணிக்கு பிறகு வரா. ஓகே, அது 5 மணிக்கு பிறகு வருதுன்னா இட் இஸ் கம்மிங் ஆஃப்டர் 5 o'clock. ஓகே, ராம் இஸ் கம்மிங் பிஃபோர் 5 o'clock. ராம் 5 மணிக்கு முன்னாடி வரான். ரமா இஸ் கம்மிங் பிஃபோர் 5 o'clock. ரமா 5 மணிக்கு முன்னாடி வரா. பிளாக்கி இஸ் கம்மிங் பிஃபோர் 5 o'clock. பிளாக்கி 5 மணிக்கு முன்னாடி வருது. ஐ ஆம் கம்மிங் அட் 5 o'clock. நான் 5 மணிக்கு வரேன். யூ ஆர் கம்மிங் அட் 5 o'clock. நீ 5 மணிக்கு வர. வி ஆர் கம்மிங் அட் 5 o'clock. நாம் 5 மணிக்கு வரும். இங்கே ஏன் நான் வந்து ஆஃப்டர் பிஃபோர் அட் 5 o'clock ஓகே, ஹீ வில் கம் அட் 5 o'clock. ஹீ வில் கம் ஆஃப்டர் 5 o'clock. ஹீ வில் கம் பிஃபோர் 5 o'clock. ஃபியூச்சர் டென்ஸில் யூஸ் பண்ணால் அது ப்ராப்பரான ஸ்ட்ரக்சராக இருக்கும். நான் ப்ரிப்போசிஷன் எல்லாம் கவர் பண்ணுறதுக்காக ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வச்சு இந்த லைனை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் அதை நான் கடைசியில் சொன்னேன். இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்த வரையும் ஃபிக்ஸ்டு டைம் டேபிள் இருக்குது அப்படின்னா, இந்த டைமில் தான் இந்த ஈவெண்ட் நடக்க போகுதுன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லலாம், தப்பு இல்லை.
இதை மோஸ்ட்லி சொல்லும் போது ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம்.